இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்று அறிவித்திருந்தது. அதை தாண்டி பிரான்சும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து நியூயார்க்லேயே இது தொடர்பான ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு தயாராகி இருந்த நிலையில தான் ஈரான் இஸ்ரேல் வார் ஆரம்பித்தது. அதனுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் மழுங்கடிக்கப்பட்ட நிலையில் இருந்ததை நம்ம அறிவோம். இப்பொழுது அது தொடர்பான மேலதிக தகவல் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எதிர்வருகிற திங்கட்கிழமை கமிங் மண்டே ஐநாவினுடைய சபையில் ஒரு தீர்மானத்தை பிரான்ஸ் சவுதி உள்ளிட்ட நாடுகள் கொண்டு வர இருக்கின்றன. பிரான்ஸை பொறுத்தவரை நமக்கு தெரியும், வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் ஒன்றாக பிரான்ஸ் இருக்கிறது. ஆல்ரெடி வீட்டோ இருக்கக்கூடிய 5 நாடுகளில் சீனாவும் ரஷ்யாவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா இதற்கு மாற்றமாக இருக்கிறது, பிரித்தானியா இதற்கு மாற்றமாக இருக்கிறது, பிரான்சும் இதற்கு மாற்றமாக இருந்தது. இப்பொழுது பிரான்சும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராகி இருக்கக்கூடிய சூழல்ல பிரான்ஸ் அங்கீகரித்து விட்டால் வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் 3 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததாக ஆகிவிடும். பிரான்சினுடைய அழுத்தத்தில் பிரித்தானியாவும் தற்போது அப்படியான ஒரு நிலைக்கு செல்லக்கூடும் என்கிற நிலைப்பாடுகள் உருவாகி வருகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இந்த செய்தி வெளியாகி இருக்கு. குறிப்பாக பிரான்சினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் பாலஸ்தீனத்தினுடைய தனி நாட்டை நிறுவுவதற்கான வாய்ப்புகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம்ங்கிறார். ஒவ்வொரு நாடும் செஞ்சிராதிய பிடிச்சிராதிய என்று இந்த அமெரிக்கா உள்ளிட்ட அவர்களுடைய நேச நாடுகள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா மிகப்பெரிய பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிப்பது என்பது மிக முக்கியமானது. எனவேதான் இரு நாடுகள் என்கிற தீர்வை எட்டுவதற்காக பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து எதிர்வருகிற திங்கட்கிழமை ஐநா சபையிலே சர்வதேச சமூகத்திற்கு முன்பதாக ஒரு கூட்டத்தை நடத்தி தலைமை தாங்க இருக்கின்றன என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மகத்துவமான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. என்னன்னா, பிரான்ஸ் இதை செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுதான் இந்த இடத்துக்கு தேவையானதும் கூட. எனவே தான் இந்த அறிவிப்பு பாராட்டத்தக்க அறிவிப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வருகிற திங்கட்கிழமை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த நல்ல காரியம் நடந்தேற வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கான இந்த முயற்சி, சவுதி அரேபியாவினுடைய முயற்சி உண்மையில் பாராட்டுக்குரியது என்பதிலும் எந்த மாற்றமும் கிடையாது என்கிற நிலையில் காசாவில் மனிதாபிமான நிலைமை என்பது மிக மிக அரிதானதாக மாறிவிட்டது. எனவே காசாவில் மனிதநேயத்தோடு அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு ஐரோப்பிய யூனியன் தலைப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியனுடைய 60 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக